ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ப்ளே அப்படிங்கிற ஒரு வேர்பை வச்சு நிறைய வாக்கியங்கள் நம்ம பேச போகிறோம். அவர் கிரிக்கெட் விளையாடுகிறார். ஹீ பிளேஸ் கிரிக்கெட். இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஒரு முக்கியமான ரூல் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதாவது சப்ஜெக்ட் அந்த வேர்புக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை சிங்குலராக இருந்துச்சுன்னா, ஒருமையாக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான ரூல். ஹீ பிளேஸ் கிரிக்கெட். அவர் கிரிக்கெட் விளையாடுகிறார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் கிரிக்கெட் விளையாண்டனர். ஸோ விளையாண்டு முடிச்சிட்டாங்க. அது கடந்த காலம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அந்த சென்டென்ஸ் சொல்ல போகிறோம். ப்ளே அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் பிளேடு. தே பிளேடு கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொன்னோம். செகண்ட் சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொன்னோம். மூணாவது சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. சில்ட்ரன் ஆர் பிளேயிங் கிரிக்கெட். குழந்தைகள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கின்றனர். இப்படி சொல்கிறப்ப அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பிளேயிங் கிரிக்கெட். கிரிக்கெட் விளையாடுதல் இஸ் அ ஹாபி. பிளேயிங் கிரிக்கெட் இஸ் அ ஹாபி. இந்த இடத்துல பிளே அப்படிங்கிற வேர்பை நம்ம நவுனாக மாற்றிருக்கோம். பிளேயிங், இது வந்து ஜெரன் ஃபார்ம். பிளேயிங் அப்படிங்கிற வார்த்தை ஜெரன் ஃபார்ம். பிளேயிங் கிரிக்கெட் இஸ் அ ஹாபி. கிரிக்கெட் விளையாடுதல் அப்படின்னு அர்த்தம் பிளேயிங் கிரிக்கெட்டுக்கு. கிரிக்கெட் விளையாடுதல் ஒரு பொழுதுபோக்கு. இப்போ ஈட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு வாக்கியங்கள் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப, அதாவது சென்டென்சஸ் உருவாக்குறப்ப அதில் கிராமர் மிஸ்டேக் வருமே, என்ன செய்யலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கிராமர் மிஸ்டேக் வந்துச்சுன்னா தான் நல்லது. அப்போ தான் அந்த மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த தடவை அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கலாம். கிராமர் மிஸ்டேக் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாமே இருந்துட்டிங்கன்னா அது ரொம்ப வேஸ்ட். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். மிஸ்டேக்ஸ் வந்தால் அதை பார்த்து திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். We eat fruits. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இந்த முக்கியமான ரூல் என்னது? சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். இங்கே சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல். வி அப்படிங்கிறது பன்மை. அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணல. வி ஈட் ஃப்ரூட்ஸ். தே ஏட் கேக்ஸ். ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட். ஸோ ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தே ஏட் கேக்ஸ். அவர்கள் கேக்குகள் சாப்பிட்டனர். He is eating an apple. Is eating present continuous tense. அவர் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் இஸ் ஹெல்த்தி. இப்போ இந்த வேர்பை நம்ம ஜெரன் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கோம். அதாவது நவுன் ஃபார்ம். ஐஎன்ஜி சேர்த்தோன்னா அது ஜெரன் ஃபார்மாக மாறிடுது. ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் இஸ் ஹெல்த்தி. பழங்கள் சாப்பிடுதல் ஆரோக்கியமானதாக இருக்கிறது. நவ் ட்ரை திஸ். ட்ரிங்க், குடிக்கிறது. ஸோ தமிழ் வாக்கியங்களை பாருங்கள், சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சைல்டு ட்ரிங்க்ஸ் மில்க். குழந்தை, ஸோ ஒரு குழந்தை தான், சிங்குலர், அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சைல்டு ட்ரிங்க்ஸ் மில்க். ட்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் ட்ராங்க். ஐ ட்ராங்க் காஃபி. நான் காஃபி குடித்தேன். வி ஆர் ட்ரிங்கிங் ஃப்ரூட் ஜூஸ். நாங்கள் பழச்சாறு குடித்து கொண்டிருக்கிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஜெரன் ஃபார்மில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரேம் பண்ண வந்துடும். ட்ரிங்கிங் டீ ஆஃபன் இஸ் ஹிஸ் ரொட்டீன். ஓஎஃப்டிஇஎன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம், மெனி டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். டீ சைலண்ட், அதனால் ஆஃபன் அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரிங்கிங் டீ ஆஃபன் இஸ் ஹிஸ் ரொட்டீன். அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. வாஷ் அப்படிங்கிறது வேர்ப். இந்த வேர்பை யூஸ் பண்ணி வாக்கியங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். வாஷ் அப்படின்னா கழுவுறது. ஐ வாஷ் மை ரூம். நான் என்னுடைய அறையை கழுவுகிறேன். ஹி வாஷ்டு ஹிஸ் பிளேட். அவர் அவருடைய தட்டை கழுவினார். வாஷ்டு பாஸ்ட் டென்ஸ். தே ஆர் வாஷிங். அவர்கள் கழுவி கொண்டிருக்கின்றனர். வாஷ் ஆல் த ஃப்ரூட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். சாப்பிடுவதற்கு முன், அதான் பிஃபோர் ஈட்டிங், சாப்பிடுவதற்கு முன் எல்லா பழங்களையும் கழுவு.
ஸோ இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ஆர்டர் பண்ணுற மாதிரி. வாஷ் ஆல் த ஃப்ரூட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். இப்போ அனதர் வேர்ப் வாட்ச். வாட்ச்னா கவனிக்கிறது. தமிழ் வாக்கியங்களை பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. He watches everyone. அவர் ஒவ்வொருவரையும் கவனிக்கிறார். They watched him. அவர்கள் அவரை கவனித்தார்கள். We are watching a movie. நாங்கள் ஒரு மூவி பார்த்து கொண்டிருக்கிறோம். Watching birds, gerund form. Watching birds is beautiful. பறவைகளை கவனித்தல் அழகாக இருக்கிறது. The next word is no. உங்களுக்கு தெரியும். ஸோ நோ அப்படின்னா தெரியும் அப்படின்னு அர்த்தம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். We know him. எங்களுக்கு அவரை தெரியும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இங்கே வி அப்படிங்கிறது பன்மையாக இருக்கிறதுனால நோ அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகலை பாருங்கள். We know him. இந்த விக்கு பதிலாக ஹீ அப்படின்னு இருந்துச்சுன்னா he knows him அப்படின்னு வரும். I knew them. அடுத்த வாக்கியம் பாருங்கள். ஐ நியூ தம். அதை எப்படி உச்சரிக்கணும்? நியூ, NEW இருக்குல்ல, நியூ அப்படின்னா புதிய அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இதை உச்சரிக்கணும். ஐ நியூ தம். எனக்கு அவர்களை தெரிந்திருந்தது. ஹீ நோஸ் ஆன்சர். அவருக்கு விடை தெரிகிறது. ஹீ நோஸ் ஆன்சர். தே நியூ ஆல்ரெடி. அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. தே நியூ ஆல்ரெடி. The next word is sleep. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தமிழ் வாக்கியங்களை பாருங்கள். ரொம்ப ஈஸியான வாக்கியங்கள் தான், ஈஸியாக அவங்களால ஃப்ரேம் பண்ண முடியும். சில்ட்ரன் அப்படின்னாலே குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம், பன்மை. அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆகலை. சில்ட்ரன் ஸ்லீப். குழந்தைகள் தூங்குகின்றன. தே ஆர் ஸ்லீப்பிங். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஐ ஸ்லெப்ட் ஏர்லியர். ஸ்லெப்ட் அப்படின்னா ஸ்லீப்போட பாசன்ஸ் ஸ்லெப்ட். ஸ்லீப்பிங் இஸ் எ மெடிசின். தூங்குதல் அப்படிங்கிறது ஒரு மருந்து. த லாஸ்ட் வேர்ட் சேவ். சேவ்னா சேமிக்கிறது, காப்பாற்றுறது. தமிழ் வாக்கியங்களை பார்த்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஐ சேவ் மணி. நான் பணம் சேமிக்கிறேன். ஐ சேவ் மணி. ஹீ சேவ்டு ஹிம். அவர் அவரை காப்பாற்றினார். He saved him. They are saving rain water. அவர்கள் மழை நீரை சேமித்து கொண்டிருக்கின்றனர். சேவிங் மணி இஸ் இம்பார்ட்டண்ட். பணம் சேர்த்தல் முக்கியமானதாக இருக்கிறது. ஸோ ஒரு வேர்பை வச்சு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் ஜெரண்ட் ஃபார்மில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் valuable comments.